அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெஸ்ட் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 30/8/2026 6 PM ஒரு 50 கேள்விகள் பார்த்தோன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போறோங்க. என்ன ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு UGTRB வர போகிறதா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் கால்ஃபர் ஆக போகிறதா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த UGTRBக்கான தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும், BOவாக இருக்கட்டும், PGTRB எல்லாத்துக்குமே நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் எந்த சேஞ்சஸ் இல்லை. சப்போஸ் நோட்டிஃபிகேஷனில் என்ன சேஞ்சஸ் இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். சரி, அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்கோம். அதில் 3 யூனிட் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். 3 யூனிட் முடிச்சுட்டு கூடவே அது கூட இருக்கிற திருக்குறள் நம்ம என்ன பண்ணிட்டோங்க, முடிச்சு கொடுத்துட்டோம், ஓகேங்களா? ஏன்னா லைன் பை லைன் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் திருப்பி நான் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா எடுத்த கேள்வி தான் எடுக்கிறாப்புல இருக்கும். நான் கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி கேட்கலாம், அவ்வளோதான், சரிங்களா? அதனால நீங்கள் அந்த வீடியோஸ் கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் ஒரு 3 இயல் முடிச்சிட்டோம். 3 இயலை ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோம் அப்படின்றதுனால தான் சொல்கிறோம். ஸோ அப்போ தமிழ் தகுதி தேர்வுக்கான 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கலாம். டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் ரொம்ப முக்கியம் தான். ஸோ அப்போ நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? அப்போ 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஆல்ரெடி இயல் 1, 2, 3 நம்ம லைன் பை லைன் கொடுத்து அதுக்கான ஃபுல் ரிவிஷனும் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துட்டோம், சரிங்களா? இப்போ இந்த 3 இயலும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்தா இன்னும் அது உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ அப்போ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டில் நம்ம எத்தனை கேள்விகள் கொடுக்க போகிறோம், என்னைக்கு அப்படின்றத அங்கே நம்ம டீட்டெயில் கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஸோ நீங்கள் எது ஊரில் படிக்கணும் அப்படின்னா 3 இயல் முடிஞ்சு திருக்குறள் வரலும், அதாவது 4ஆவது இயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பேஜ் வரலும் நீங்கள் என்ன பண்ணிடணுங்க, படிச்சிடணும், ஓகேங்களா? அப்போ 3 இயல் இது திருக்குறளோட சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் சொல்லியிருக்கோம். ஸோ என்னைக்கு அப்படின்றத இங்கே நம்ம கொடுத்துருந்தோம். என்னைக்கு அப்படின்னா 30/8/2026, அதாவது சண்டே, ஓகேங்களா? ஸோ சண்டே அன்னைக்கு 6 PM அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட் போல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கொஸ்டின் 50 கேள்விகள், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம லைன் பை லைன் எடுத்து கொடுத்துட்டோம். இருந்தாலும் ஒரு 50 கேள்விகள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 50 கேள்விகள் எடுத்து உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஃபுல் ரிவிஷனாக கொடுத்துருவோம், ஓகேங்களா? அப்போ நீங்கள் படிச்சுட்டு ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க இது பண்ணிக்கோங்க. இல்லை சார் இப்போ தான் சார் இந்த வீடியோவை நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிளேலிஸ்ட் நம்ம தனியாகவே போட்டிருக்கோம், ஓகேங்களா? நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டே தனியாக இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். நம்ம சேனல் போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் தொடர்ச்சியாக போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதும். இந்த 2-3 நாளில் உங்களுக்கு 3 இயலும் ஆகிடும், கவர் ஆகிடும். ஆல்ரெடி பார்த்தவங்களும் நீங்களும் என்ன பண்ணலாம், அந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு இல்லை மற்ற வீடியோஸை நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் கேட்டீங்கனாலே இந்த 3 இயலும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்க மாட்டேன். அதே கொஸ்டின்ஸாக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாற்றி கேட்டிருப்பேன், ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் 3 இயரும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்றதுனால ஸோ நல்லா படிச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னால் தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம ஓரளவுக்கு தயாராக இருந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் மேஜர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், படித்தா மட்டும் போதும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. சண்டே அன்னைக்கு டெஸ்ட் நடந்துடும். அதுக்குள்ளே 3 இயல் இது பண்ணுங்க. புதுசாக இப்போ தான் சார் பார்க்குறேன், இதுவரை இந்த சேனலில் பார்க்குறேன், இப்போ தான் இந்த டெஸ்ட் நடக்குது எனக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே, ஓகேங்களா? ஸோ 3 நாள் இருக்குது. 6 PM தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ லேட்டாக பார்த்தா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிச்சிங்கன்னா கூட நீங்கள் 3 இயல் என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதனால் டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு தயாராக இருங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.